அதிகாரம் 9. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திப்பலி செலுத்தப்படுமட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளுள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல
நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு இஸ்ரவேலின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். எஸ்ரா ஒரு தீர்க்கதரிசி அல்ல, எஸ்ரா ஒரு ஆளுநரும் அல்ல. அதாவது ஒரு அரசியல் ரீதியான எந்த பதவியும் அவன் வகிக்கவில்லை. எஸ்ரா கற்று தேர்ந்த வேத பாரகனாக அல்லது ஆசாரியனாக இருந்த பொழுதும் பிரதான ஆசாரியன் என்கிற பதவியை அவன் வகிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே 3 பிரதான பணிகள்: அரசன், ஆசாரியன், தீர்க்கதரிசி. இந்த 3 பணிகளிலே எந்த பணியிலும் எஸ்ரா இல்லை. ஆனால் அந்த எஸ்ராவை கொண்டுதான் மாபெரும் மறுமலர்ச்சியை யூத வரலாற்றிலே ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். எஸ்ராக்கு an official recognition as a prophet and a priest, high priest, and as a governor. He had nothing, but yet God used him for the great revival of the nation of Israel. என்ன விளங்குச்சு புரியுதுங்களா? ஜான் வெஸ்லி ஐயர் அவர்களை 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலிக்கன் திருச்சபை இன்றைக்கு ரொம்ப வேதனையோடு சொல்ற. நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, ஆனா அதை சொல்லாமல் நான் இருக்கக்கூடாது. சபைன்னு பேச ஆரம்பிச்சிட்டோமா பேசிதான் ஆகணும். ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவல் என்கிற வேதத்துக்கு விரோதமான பாவ பழக்கத்தை கடைபிடிக்கின்ற போதகர்களை அங்கீகரிக்கின்ற ஆங்கிலிக்கன் திருச்சபை ஜான் வெஸ்லி ஐயர் அவர்களை சபையை விட்டு நீக்கினது 18ஆம் நூற்றாண்டுல. ஜான் வெஸ்லி ரோட்ல போய் நின்னு சத்தமா சொன்னார், the world is my parish. அன்றைக்கு அவரு தெரியல, எனக்கு எந்த டயசிஸ் எனக்கு சரியா மறந்துட்டேன். நான் சொன்னாரு, இந்த ஆலயத்தின், அதாவது குருசேகர்னு சொல்லுவாங்க சிஎஸ்ஐல பாரிஷுக்கு, என்னை இந்த பேராயர் அவர்கள் இந்த குருசேகரத்திலிருந்து என்னை வெளியேற்றி விட்டார். தெருவில் பிராக்டிக்கல் அந்த ஆலயத்தின் அதே எதிர்க்க இருக்கிற தெருவில் போய் நின்று சொன்னார், the world is my parish. I'm called to proclaim the gospel of Christ to the world. அதன் விளைவாக தான் வெஸ்லியன் திருச்சபை உருவானது. அது அமெரிக்காவுக்கு சென்று மெத்தடிஸ்ட் திருச்சபையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபை கர்த்தருடையது. திருச்சபையில கர்த்தர் தம்முடைய மக்களை எழுப்புகிறார். அவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கப்பட வேண்டியதில்லை. கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு எந்த பட்டமும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்களுடைய கூற்றுப்படி, அவ்வளவு பெரிய ஒரு மார்ட்டின் லூத்தர் ஐயருடைய மாபெரும் கொடை திருச்சபைக்கு 2 மாபெரும் சத்தியங்கள். ஒன்று, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். 2, திருச்சபையின் விசுவாசிகள் அனைவரும் ஆசாரியர்கள், priesthood of every believer. இந்த மாபெரும் சத்தியத்தை மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் திருச்சபைக்கு வழங்கினார்கள். திருச்சபை மறுபடியுமாக அதே தவறை தொடர ஆரம்பித்தது. என்ன தவறுங்க? ஆங்கிலத்தில் கிளர்ஜி, லைட்டி. இவர்கள் குருவானவர்கள், இவர்கள் சாதாரண விசுவாசிகள். இவர்கள் குருவானவர்கள், இவர்கள் விசுவாசிகள் என்ற 2 பிரிவு சபையில இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிவே கிடையாது என்பதை உலகத்துக்கு அறிவிக்கதான் பாப்டிஸ்ட் சபைன்னு ஒரு சபையை வச்சிருக்கார். திருச்சபையின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இவ்வளவுதான் உண்மை.
அதனாலதான் நாங்க பல முறை சொல்றோம், போதகர்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ, என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ, என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, அதே ஊழியம் ஒவ்வொரு சபை விசுவாசிக்கும் தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படிப்பட்ட ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அதான் திருச்சபையும் திருப்பணியும். எஸ்ராக்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான பெயர் அல்லது பொறுப்பு a great reformer. எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தின் முடிவிலே எருசலேமிலே வந்து இறங்குகின்றார். எருசலேமிலே வந்து இறங்கி அவர் தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார். என்ன சார் அவருடைய பணி? நியாயப்பிரமாணத்தை போதிப்பது. நியாயப்பிரமாணத்தை போதிப்பது. இப்படி அவர் நியாயப்பிரமாணத்தை தெருக்களிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட பிரபுக்களும் ஆசாரியர்களும் தலைவர்களும் அவர்கள் திருவசனத்தினாலே தொடப்பட்டார்கள். தொடப்பட்டு முதல் 2 வசனங்களிலே எஸ்ராவை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். They made a cry. நல்லா கவனிச்சீங்களா? 3 மாதங்கள், குறைந்தது 3 மாதங்கள் எஸ்ரா எருசலேமில் வந்து தங்கி, அவர் இன்னும் முழுமையா எருசலேமை சுற்றி பார்க்கவில்லை. எருசலேமினுடைய காரியங்களை அவர் முழுமையாக அறியவில்லை. எனவே அதாவது முழுமையா அவர் தெரிஞ்சு கொள்ளவில்லை. என்ன இங்க நடக்குது, யாரு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி சமுதாயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைங்களா, ஆலய பணிகள் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, அரசாங்க பணிகள் எப்படி முன்னுமே அவருக்கு இன்னும் அந்த தெளிவுக்குள்ள வரல. ஆனா அதுக்கு முன்னதாகவே என்ன நடந்ததுங்கம்மா? இப்ப படிங்க, 1-2 படிங்க பார்க்கலாம். பிரபுக்களின் இடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாப்பியர், எகிப்தியர், அமோரியர் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. அடுத்த வசனம் எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடே புறதேசங்களின் ஜனங்களோடே புற ஜாதியாரின் ஜனங்களோடே கலந்து போயிற்று. சமுதாயத்தை வழிநடத்த வேண்டிய வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டிய பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த எஸ்ரா 6ல ஆலயம் செருபாபேல் இயேசுவா என்கிற பிரதான ஆசாரியன், செருபாபேல் என்கிற கவர்னர், இவர்களுடைய கடும் முயற்சியினாலே மக்களுடைய உழைப்பினாலே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பண்டிகை கொண்டாடப்பட்டன. ரொம்ப நல்ல காரியம். ஆனா ஆலயமும் பண்டிகை கொண்டாட்டமும் அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவளுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த மாற்றத்தை கொண்டு வந்ததா? ஏன்னா 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் படிச்சோமா, எஸ்ரா 6 வந்து எருசலேம், 8ஆம் அதிகாரம் மறுபடியும் எருசலேம், 7ஆம் அதிகாரம் எஸ்ரா சூசான் அரண்மனையிலே இருந்து புறப்பட்டு வந்த ஒரு வரலாறு நடுவுல இல்லீங்களா? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் எருசலேமிலே நடந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிடவில்லை. 6ஆம் அதிகாரம் அதிலிருந்து அப்படியே 8ஆம் அதிகாரத்துக்கு வரும். இந்த 6ஆம் அதிகாரத்துக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் ஆலய கட்டப்பட்ட காரணத்தினாலே அதனுடைய பொருள் என்ன? கர்த்தராகிய யெகோவாவை, பரிசுத்த கடவுளாகிய யெகோவாவை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆக அந்த பரிசுத்த ஆராதனை இந்த சமுதாயத்திலே, எந்த சமுதாயத்திலே? பாபிலோனியாவில் இருந்து மீதியானவர்களாக கொண்டு வரப்பட்டு எருசலேமிலே மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த குடியேற்றப்பட்ட யூதர்களுடைய மக்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். வந்ததா? 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் அதை சொல்லுதா? அப்ப என்ன நடந்தது? இப்படி படிக்கணும் பைபிள. என்ன நடந்தது? வாட் ஹஸ் ஹேப்பன்? ஆலய ஆராதனை வெறும் சடங்காச்சாரமாக மாறி போனது. எல்லா சபைக்கும் இது பொருந்துங்க. பேப்டிஸ்ட் சபையில சடங்காச்சாரத்துக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அப்படிப்பட்ட சபையிலையும் நாம் சடங்காச்சாரத்துக்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஊழியர் அருட்திரு ஜெய்பால் சித்தர் ஒரு கருத்து சொன்னார், கவனிச்சிங்களா? ஒரிசாவில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்தாபிக்கப்பட்ட பேப்டிஸ்ட் சபைகள், கந்தமால்ல மிக குறைவு, லெஸ் பெர்சன்டேஜ், கஜப்பட்டி
100% பேப்டிஸ்ட். ஒரிசாவின் மிகப்பெரிய சபை பேப்டிஸ்ட், அடுத்தபடியாக லுத்தரன் சபை. இவ்வளவு வரலாறு தெரியணுங்க. வரலாறு தெரியல, நீங்க மறுபடியுமாக அதே தவறை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். கந்தமால் மாவட்டத்திலும் இங்க நாய்க்கு இப்போ ஐயா அவர்கள் பேசணும். என்ன நாய்க்கு பேசினார்? மிஷனரி சிக்காரியா நாய்க். அவரது மனைவி பேப்டிஸ்ட் திருச்சபையில் இருந்து வந்து இந்திய அருட்பணி இயக்கத்தில் மிஷனரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுடைய சபை 100 ஆண்டுகளுக்கு மேலானது. கந்தமால் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் தான் ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். ஏன் என்பதற்கு ஜெயபால் சித்தர் அண்ணன் அவர்கள் ஒரு அழகான உண்மையை சொன்னார். எல்லா சபைகளும் பாரம்பரிய சபைகளாக, சடங்காச்சார சபைகளாக, பண்டிகை கொண்டாடுகிற சபைகளாக மாறி போனார்கள். சத்தியத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு விலகி போனார்கள். அதனால பாப்டிஸ்ட் சபை எதிலும் விதிவிலக்கு அல்ல. எனக்கு அருமையானவர்களே, ஆலயம் என்கிற an institution, yes, in a way, but Jesus never established church as an institution. It is a living spiritual movement of the Holy Spirit. திருச்சபை என்பது பரிசுத்தாவியினால் பலப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய இயக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் அதை ஒரு நிறுவனமாக மாற்றிவிட்டோம். எல்லா சபைகளும், நோ டிஃபரன்ஸ். இப்படி சபைகள் நிறுவனமாக மாற்றப்பட்டபடியினாலே ஆவியானவருடைய ஆளுகை, கர்த்தருடைய வசனத்தினுடைய ஆளுகை அங்கு நிராகரிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். It's a very simple analysis. Where man rules, the Spirit of God withdraws. மனிதனுடைய ஆளுகை, மனிதனுடைய ஆதிக்கம், மனிதனுடைய ஞானம் எங்கு ஆளுகை செய்கிறதோ அங்கு பரிசுத்தாவியானவர் விலகிக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய வசனமாகிய விளக்கு தண்டு திருச்சபையிலிருந்து எடுத்து போடப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. மனிதனுடைய ஆளுகை என்று சொல்லும் பொழுதுமா ஏதோ போதகர் ஆளுகை செய்கிறார் என்று நான் சொல்லவில்லை. மனிதனுடைய பாரம்பரியம், மனிதனுடைய சடங்குகள், மனிதனுடைய சட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா, மனிதனுடைய ஆளுகை என்று சொல்வது என்ன? போதகர்கள் அல்ல, பிஷப்புகள் மட்டுமல்ல, மனிதனாலே வகுக்கப்பட்ட சட்டங்கள். பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாரு, ஒரு சின்ன காரியத்தை கூட உங்களால செய்ய முடியல, ஆனா இத்தனை சட்டங்களை. யூத மதத்துல டால்மூட்னு ஒரு சட்ட புத்தகம் உண்டு. டால்மூட் இன்னைக்கும் வச்சிருக்கானுங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இந்த பரிசேயர் என்ன செஞ்சாங்க? மோசேனுடைய நியாயப்பிரமாணமாகிய கர்த்தருடைய வசனத்தை தூக்கி ஓரம் வைத்து விட்டு டால்மூட் என்று சொல்லப்படுகிற சட்ட புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூத சமுதாயத்தை பரிபாலனம் செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு மனிதனுடைய சட்டங்களை பிரமாணங்களாக மாற்றி கொடுமைப்படுத்துகிற ஆசாரியர்களே, வேதப்பாரகரே, நியாய சாஸ்திரிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ சொன்னாருங்களா? எந்த சபையும் எந்த மனிதனையும் ரட்சிக்காது. ஞானசானம் எடுக்க போறவங்களுக்கு சொல்றேன், எங்கப்பா உட்காந்துக்கிறீங்க? எந்த சபையும் எந்த மனிதனையும் ரட்சிக்காதுப்பா. ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரா மக்களுடைய இந்த கூக்குரலை கேட்டு அதிர்ச்சியுறுகின்றார். என்னமா செய்தாரு? 3ஆம் வசனத்துல, இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி. என்ன சார், கவர்னர் இருந்தாருங்களா? இருக்கிறாருங்க சார். பிரதான ஆசாரியர் இருந்தாங்களா? இருந்தாங்க சார். அங்க ஆசாரியர் இருந்தாங்களா? இருந்தாங்க சார். அவங்க எல்லாம் என்ன சார் பண்ணியிருந்தாங்க? அவங்க வேலையை கவனிச்சிருந்தாங்க சார். எனக்கு அருமையானவர்களே, எஸ்ரா போய், அதாவது he was not made a revolution, ஒரு புரட்சியை அவர் உருவாக்கவில்லை, ஒரு புரட்சி தலைவனாக அவர் மாறவில்லை, அதெல்லாம் அவர் செய்யவில்லை. he never did that. அவன் செய்யதான் அங்க இல்லமா. யோ, உன்னை எவையா பிரதான ஆசிரியர் ஆக்கினா இறங்கியா மரியாதை கீழே, அதெல்லாம் அவர் போய் கேட்கலங்க. எவடா அவனுங்க இங்க பஞ்சாயத்து தலைவனுங்க, யாரா அவங்களை எல்லாம் ஆக்குனது? உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியுமா? எல்லாம் வீட்டுக்கு போங்கடா அப்படி அவர் சொல்லுங்க. எஸ்ரா சொல்லல. நம்ம எஸ்ரா பத்தி தானே படிச்சிருக்கிறோம், நம்மளை பத்தி படிக்கலையே. அவர் சொல்லுங்க. அவர் என்ன செய்தாரு? சால்வையை கிழித்து தாடியை பிடுங்கி தெருவிலே உட்கார்ந்தார். அதனுடைய பொருள் என்ன?
நான் சொன்னேன், எஸ்ரா எருசலேமில பிறக்கவில்லை, எருசலேமில வாழவில்லை, எருசலேமை குறித்த அறிவும் அவருக்கு கிடையாது. அன்னைக்குதான் வந்து இறங்குறார். அவருக்கு சொல்ல முடியாத அதிர்ச்சி. எருசலேமில் தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய மகிமை, அடடடடா, அங்கேயா அப்படி நடக்குது? சரியா கேட்டு வரீங்களா? எங்க நடக்குது இது சார்? எங்கேயோ நடக்குது சார், பாபிலோன்ல நடந்ததுங்க சார். அத பத்தி எஸ்ரா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்களே. நல்ல வேலை, புறஜாதிகளுடைய தேசத்திலே, புறஜாதிகளுடைய சமுதாயத்திலே அது நடந்து கொண்டிருக்குமானால் அது பத்தி எஸ்ரா கவலைப்படவோ கண்ணீர் விடவோ வேதனைப்படவோ அவசியம் இல்லை. இது எங்க நடந்து கொண்டிருக்கிறது? எருசலேமில். எது எருசலேம்? தேவனுடைய ஆலயம், அதாவது தேவனுடைய பிரசனம் வாசம் பண்ணுகிற இடம். மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் வாலிபனாக இருந்த பொழுது ஜெர்மனி தேசத்திலே அவர் இறையியல் பேராசிரியராக பொறுப்பெடுக்கிறார். தன்னுடைய முன்னோர் மென்டர் ஒரு பேராயர், அவரோடு கூட அவர் பல காரியங்களை விவாதிக்கிறார். ரட்சிப்பை குறித்து, நீதிமானாக்கப்படுவார். அப்ப அவருடைய பேராசிரியர் சொல்றாரு, மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு அறிவின் தாகம் என்று சொல்வதை விட பரிசுத்தத்தை பற்றிய ஒரு வேட்கை. வேட்கை என்ற பதம் நல்ல பதம். A great urgency of holiness. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தத்தை பற்றிய ஒரு அனல் அவருக்குள்ள அப்படியே பற்றி எரியுது. அவர் என்ன நினைக்கிறாரு? ரோமன் கத்தோலிக்க கூற்றுப்படி குருக்கள் அவர்கள் பாக்கியசாலிகள். ஆமா, ஏன்னா அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் குருக்கள், அவர்கள் தான் மோட்சத்தினுடைய முதல் இடத்தை வகிக்கிறவர்கள். இது கத்தோலிக்க சபையினுடைய நம்பிக்கை. ஆக இந்த குருக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட சீர்கேடுகள் காணப்படுகிறதே, ஐயோ இதுக்கு என்ன விமோசனம் அப்படின்னு அவரால் யோசித்து யோசித்து தாங்க முடியல. அந்த பேராசிரியர்கிட்ட பேரை மறந்துட்டேங்க, எனக்கு பேர்ல பெரிய பிரச்சனை, மறதி. அப்ப அவர் சொன்னாரு, மார்ட்டின், யூ பிளீஸ் மேக் எ பில்கிரிமேஜ் டு த ரோம். பாக்குறாரு மார்ட்டினுடைய வேதனைய முகத்துல, பாக்குறாரு வேதனை. மார்ட்டின், நீ தயவு செய்து ரோமுக்கு போயிட்டு கொஞ்சம் வந்திருப்பா, கடவுள் உனக்கு பதில் கொடுப்பாரு. உன்னுடைய வேதனையிலிருந்து, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உனக்கு கர்த்தர் கட்டாயமா விடுதலை கொடுப்பார், நீ போப்பான்ற. சுருக்கமா முடிச்சிடுறாங்க வரலாற்றை. மார்ட்டின் லூத்தர் ஐயர் அவர்கள் ரோமாபுரி புனித இடம். நல்லா கவனிச்சீங்களா? ஏங்க புனித இடம்? கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகிய போப் வாழ்கிற இடம், கடவுள் வாழ்வதனால அல்ல. எருசலேமுக்கும் ரோமுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? போனாரு ரோம், ஐயோ பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமியா? அவர் ரோமாபுரியில அவரை வரவேற்று வர குடிபோதையில் இருந்த குரு. அப்ப எப்படி இருந்திருக்குங்க? அப்படியே தள்ளாடின வர்றாரு குரு புல் தண்ணியில. என்னடா ரோமாபுரி, ரோமாபுரி நானுங்க, புனித பூமி நானுங்க, இது என்னடா இது இப்படி இருக்குதே? ஐயோ பாருங்க, இந்த மாதிரி ஆயிட்டாருங்க, எஸ்ரா மாதிரி ஆயிட்டாரு. மார்ட்டின் லூத்தர் கண்ணை நம்ப முடியல, காதை நம்ப முடியல, ஒன்னும் நம்ப முடியல. இதுதான் ரோமாபுரியா? இதுல ஆண்டவரை பிலாத்து நியாய விசாரணை செய்தான்னு ஒரு 14 படிகளை வச்சிருக்கிறானுங்க, இன்னும் வச்சிருக்கிறானுங்க. நீங்க சும்மா வேளாங்கண்ணிக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசாத ரோமாபுரிக்கு போயிடுங்க, திரும்பி வராதீங்க, அப்படியே போயிடுங்க. பெட்டர் அது. சுத்தமா மெட்ராஸ் பாஷையில கதை கந்தலுங்க, புரிஞ்சுதுங்களா? அங்க போங்க. அங்க போனா இது புனித படிகள். இந்த புனித படிகள் 14 படிகளில அப்படியே எத்தனையோ நாள் உபவாசம், பில்கிரிமேஜ். உபவாசத்தோடு அந்த ஜெபமாலையை சொல்லிக்கொண்டு, இத்தனை ஜெபமாலை ஒவ்வொரு படிக்க சொல்லி நீ இதை ஏறி முடிச்சிட்டாப்பா உன் பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவரு தெளிவா இருந்தாரான்றது தெரியலங்க. இதான் உண்மை. ஐம் நாட் ஜோக்கிங். பக்கம் பக்கமா இருக்குதுங்க பேஜஸ். அப்படியே யோசனை பண்ணி பார்த்தாரு, இன்னும் பத்தி எரிது அவருடைய இருதயம். படுப்பாவீங்கள, சடங்கு சடங்கு சடங்கு, பெனிட்டன்ஸ் பெனிட்டன்ஸ், ரிச்சுவல், மாஸ் என்று சொல்லி 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 மக்களை அடிமைகளாக, மக்களை பாவத்துக்கு அடிமைகளாக, மக்களை குருட்டாட்டத்துக்கு அடிமைகளாக, மக்களை சத்தியத்துக்கு விரோதிகளாக மாற்றி வச்சிருக்கானுங்களே. அப்படியே பத்தின எரிது. அப்படியே அந்த படிகள்ல கொஞ்சம் படி ஏறினாரு. அப்பொழுதுதான் ரோமர் 1 அதிகாரம் 17 வசனம் அவருடைய மனதிலே ஒரு மின்னலை போல பிரகாசித்தது. படிங்க, ரோமர் 1:17. ஆங்கிலத்தில் இட் வாஸ் ஸ்ட்ரக் லைக் a lightning in the mind of young Martin. அப்படியே ஏஞ்சார் அந்த படியிலிருந்து, அப்படியே ஏஞ்சி திரும்பி வந்தவர் தான். இந்த சபையினுடைய அயோக்கியத்தனத்தை, இந்த சபையினுடைய சடங்காச்சாரத்தின் பயங்கரத்தை நான் எதிர்த்து போராடுவேன்
என்று முடிவு செய்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சபையில என்ன நடந்தது? எஸ்ரா ஒரு மாபெரும் சீர்திருத்தத்தின் காரணனாக, காரணியாக, கருவியாக மாறினான். எப்படி சார் மாறினான்? உங்களுடைய என்னுடைய இதயத்திலே இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் பற்றி எரிகிறதா? இதுக்கு எந்த பதவியும் யாருக்கும் தேவையில்லைங்க. நல்லா புரிஞ்ச ஆரம்பத்துல இருந்து கரெக்டா கேட்டு வந்துட்டீங்கல்ல. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இல்லீங்களா? 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்கம்மா. யாரு? எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். பார்த்தீங்களா? பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட சித்தம். வார்த்தை கவனிச்சிங்க, மறந்துடாதீங்க. பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், அர்ப்பணிக்கப்பட்ட சித்தம், சீர்திருத்தத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய முன்வந்த ஒரு மனிதன். திருப்பியும் அந்த வார்த்தையை கவனிங்க. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே திருச்சபை என்பது குடும்பங்களின் கூட்டுறவு. ஏன் நம்முடைய குடும்பங்களிலே பரிசுத்தம் இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது? ஏன் கணவன் மனைவிக்குள்ள அன்பு காணப்படவில்லை? ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்ல? ஏன் திருச்சபையின் வாழ்விலும் திருச்சபையின் ஊழியத்திலும் குடும்பமாக நாம் ஈடுபடவில்லை? என்ன தடைகள்? அங்கே என்னங்க? இட் இஸ் நாட் only divided family, divided priorities. குடும்பத்திலே பிளவுபட்ட முக்கியத்துவங்கள். கணவன் இது முக்கியன்றாரு, மனைவி அது முக்கியன்றாங்க. கணவன் கார் வாங்கணும் முக்கியன்றாரு, மனைவி வீடு வாங்கணும் முக்கியன்றாங்க. சபை என்னங்க? சபை எங்கங்க? அது இருந்துன்னு போதுங்க, ஒரு பக்கம் போட்டுங்க, நீங்க வேறன்றாங்க. பிளவுபட்ட முக்கியத்துவங்கள் இல்லீங்களா? அதாவது சபைக்கு கடவுளுக்கு என்ன பெரிய சபை? பெரிய சபை இல்லங்க, சின்ன சபை இல்லங்க, நாம தாங்க சபை. We must be loyal to the church where God has placed us. எந்த சபையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார், அந்த சபைக்கும் அந்த சத்தியத்துக்கும் அதனுடைய சாட்சிக்கும் ஊழியத்துக்கும் நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு, கர்த்தருடைய மக்களுக்கு அவன் தன்னை உண்மை உள்ளவனாக மாற்றிக்கொண்டான். அவ்வளவுதான். That's why he became the reformer. 9ஆம் அதிகாரத்தில் 2 பிரிவுகளை நம்ம பார்க்கிறோம். முதல் 4 வசனங்கள் சமுதாயத்தின் பாவ சீர்கேடு. 5 முதல் 15 வசனங்கள் எஸ்ராவின் பாவ அறிக்கையும் ஜெபமும். முதல் 4 வசனங்களிலே சமுதாயத்தின் பாவ சீர்கேடு. அதற்கு அதை கேட்ட எஸ்ராவின் பாவ அறிக்கையும் ஜெபமும். இன்றைக்கு திருச்சபையிலே உயிர்மீட்சி வர வேண்டுமா? இன்றைக்கு திருச்சபையின் விசுவாசிகள் பாவ பழக்கத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அக்கிரமங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமா? ஜெபமும் பாவ அறிக்கையும். அன்றைய சமுதாயத்திலே காணப்பட்ட பாவத்தின் 4 தன்மைகளை நான் சொல்லி 2வது பகுதிக்கு போக விரும்புகிறேன். அங்கு பிரதானமாக சொல்லப்பட்ட பாவம் என்ன? இஸ்ரவேலின் பிரபுக்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் 3 பேரும் சமுதாயத்தின் வழிகாட்டிகள், பின்னால அவர்களை பின்பற்றி போகிற ஜனங்கள். இந்த 3 பேரும் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக, தேவனுடைய மோசே என்று சொல்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது கடவுளுடைய நியாயப்பிரமாணம். பிரைமரிலி இட் இஸ் காட்ஸ் லா. கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக இந்த 3 வகுப்பாரும் புற இனத்தவரோடு, அந்நிய மக்களோடு, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களோடு சம்பந்தம் கலந்தார்கள். இப்படி சம்பந்தம் கலந்தபடியினாலே அந்நிய மக்களுடைய அருவருப்புகளுக்கு அவர்கள் பங்காளிகளானார்கள். நேஷனல் அப்போஸ்டசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம். நல்லா நீங்க நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னதாக எரேமியா படிச்சிருக்கோம். ஏன் ஆண்டவர் யூதேயாவிலே பாபிலோனிய படையெடுப்பை கொண்டு வந்தார்? ஏன் எருசலேமையும் யூதேயாவையும் கடவுள் அளித்தார்? இப்படிப்பட்ட பாவங்கள். என்ன பாவங்கள்மா? விக்கிரக ஆராதனை. இப்படிப்பட்ட என்னங்க, பிற மக்களோடு கலப்பு திருமணம் செய்து கடவுளுடைய கட்டளையை மீறி செல்வது. இந்த பாவங்களுக்காக எருசலேமும் யூதேயாவும் யூத மக்களும் தண்டிக்கப்பட்டு பாபிலோனுக்கு செல்லப்பட்டு 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலிருந்து திருப்பியும் வந்து திருப்பியும் எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு திருப்பியும் 70 ஆண்டுகள் கழித்து என்னடா திருப்பியும் செஞ்சான்? திருப்பியும் அதே பாவத்தை செஞ்சுக்கிறான். நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்களா? இதுக்கு வரலாறு பாத்தீங்களா? ஏன் இதை நான் சொல்றேன்? மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது. எரேமியா 17 சொல்ற, ஐயோ மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது.
ஆக மனிதன் அவனுடைய முயற்சியினாலே, மதம் என்கிற பெயரினாலே, சடங்கு என்கிற காரியங்களினாலே அவன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாது, திருத்திக் கொள்ள முடியாது, விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதற்கு தாங்க இது ஆதாரம். ஆக இந்த பாவம் ஏதோ சார் ஜாதி ஊட்டி ஜாதி கல்யாணம் பண்ணாங்க சார்ன்றது கதை இல்லைங்க. அது அங்க என்ன முதலாம் வசனத்துல என்னமா போட்டிருக்குது? அவர்களுடைய அருவருப்புகளுக்கு தங்களை பங்காக்கி கொண்டார்கள். சரிங்களாமா? அதுதான் அங்க போட்டிருக்கு. எந்த அருவருப்புகள்மா? அம்மோன், மோவா, எகிப்து, 7 பேர் போடுறாங்க. இவர்களுடைய பயங்கரமான விக்கிரக ஆராதனையினுடைய அருவருப்புகளுக்கு தங்களை ஆளாக்கி கொண்டார்கள். இந்த அம்மோன் மோவாப் யார் தெரியுமா? யார் தெரியுமா உங்களுக்கு? அவங்க யாருன்னு என்ன ஜாதி தெரியுமா? வீட்டுல போய் படிங்க. ஆகவே அந்த பெயரும் சரி, அந்த நாட்டு மக்களும் சரி, அப்படிப்பட்ட சீர்கெட்ட அதுக்கு மேல சொல்ல தெரியலங்க, எனக்கு வார்த்தை இல்லை. அக்கிரமத்தின் ஜாதி, அந்த ஜாதியோடு இவர்கள் உறவு கொள்ளுகிறார்கள் என்பதை இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமத்தையும் எஸ்ரா தான் எழுதுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம். சரிங்க, 2ஆம் வசனம் படிங்க. ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மை. என்ன கவனிச்சீங்களாமா? துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிறாய், கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கிறாய். அப்புறம் நிறைய போதுங்க. அப்படியே வேதம் எப்படிமா பாக்குது? விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம் என்கிற பாவம் என்றால் என்ன? அந்நிய ஜாதியோடு கலப்பது, விக்கிரக ஆராதனைகளை பின்பற்றுவது. இதைதான் கர்த்தர் அருவருப்புகள் என்று பார்க்கிறார். கடவுள் பரிசுத்தர், பயங்கரமானவர், ஒருவரும் சேரக்கூடாதவர், பட்சிக்கிற அக்கினியானவர். அவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட அருவருப்புகளை குறித்து நாம் உணர்வற்றவர்களாக இருக்க முடியுமா? பாவத்தின் தந்திரம் என்ன? அது பாவமாக தெரியாது, விளையாட்டாக தெரியும். போதை சாப்பிடுறது விளையாட்டா தெரியும். எல்லாம் அதுக்கு மேல இப்ப அசிங்கத்தெல்லாம் நான் இங்க பேச விரும்பவில்லை. இவையெல்லாம் எவ்ரிதிங் will look like a fun. வாலிபருக்கு கேளுங்க, இது ஃபன்னு, அது ஃபன்னு, தண்ணி அடிக்கிறது ஃபன்னு, டான்ஸ் ஆடுறது ஃபன்னு, எல்லாம் ஃபன்னுங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அவன் அதை அறுப்பான். ஏன்னா இங்க இருந்து பேச முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது சமுதாயத்துல. நேற்று கேள்விப்பட்ட ஒரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க தாங்குவீங்கன்றீங்க. கல்யாணமே ஆகாத ஒரு பெண்ணு 9வது பிரசவத்தை சந்திக்கிறார். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிறேங்க, நான் சொல்ல விரும்புறது இல்ல, ஆனா சொல்லாம இருக்க முடியலீங்களே. ஒரு சின்ன கிராமத்துல கல்யாணமே நடக்காத ஒரு தமிழ்நாட்டுல நடந்து கொண்டு இருக்குது. 9வது பிரசவத்தை சந்திக்கிறார். ஒரு குழந்தை உயிரோடு பிறக்கிறது. இந்த குழந்தையை தன்னுடைய காலாலே மிதித்து அந்த குழந்தையை கொலை செய்கிறார். உங்களுக்கு எது கேக்குதோ கேட்கலையோ எனக்கு தெரியலங்க, எனக்கு கேக்குது. இப்படிப்பட்ட கொடுமைகள், கொடூரங்கள் தொடர்கிற ஒரு சமுதாயத்திலே தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு அழைப்பு! ஆண்டவருடைய திட்டவட்டமான அழைப்பு என்ன? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலே அவன் தேர்ந்தவனாக இருந்தான். 11:44-45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்த, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தர்களாயிருப்பீர்களாக. நான் உங்களை தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்த, ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இதுதான் 9ஆம் அதிகாரத்துல நடந்ததுங்களா? யோசனை பண்ணுங்கம்மா. அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு அதை விட 10 மடங்கு மேல. இப்ப இங்க வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்ம சீனாய் மலையின் பர்வத தண்டையில் அல்ல, கிருபாசன தண்டையில வந்திருக்கிறோம். எஸ்ரா ஒரு மனிதன். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள்ளாக கிறிஸ்துவின் சரீரமாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய பாவங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமானவைகள், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமானவைகள். ஏதோ மனித சட்டங்களுக்கும் மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கும் எதிரானவைகள் மட்டுமல்ல. நம்முடைய நிலை உயர்ந்த நிலை. பழைய ஏற்பாட்டிலே செயல்களுக்கு தண்டனை, புதிய ஏற்பாட்டிலே மனதின் எண்ணங்களுக்கு தண்டனை. பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் செய்தவன் கொலை செய்யப்பட. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப எந்த துணிகரத்தோடு, எந்த நிலையோடு இந்த திருப்பந்தியிலே நீங்களும் நான் வர இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு சட்டம் இல்லைங்களா? உங்களுடைய இருதயம்
இன்றைக்கு கடினப்பட்டு போயிருக்குமானால் பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தப்பட்டு அவர் தள்ளப்பட்டு இருக்கிறார் என்பது பொருள். The voice of the Spirit of God is rejected. That's all. கருமையானவர்களே, எஸ்ரா தன்னை தாழ்த்தினான், கதறினான். அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து ஒன்னும் பேசலாம, யாருகிட்டையும் சொல்லல. தேவாலயத்திலே போய் 15ஆம் வசனத்திலே மீந்திருக்கிறோம், இதோ குற்றத்துக்குள்ளானவர்கள், நிற்கத்தக்கவர்கள் அல்ல. அப்படி வந்து நில்லுங்க. எஸ்ரா நல்ல அவன் பாவம் செய்யலமா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தை சுமந்தவனாக, அந்த பாவத்தினாலே பாரப்பட்டவனாக, அந்த பாவத்துக்காக அழுகிறவனாக, அந்த பாவத்துக்காக நிவர்த்தி செய்யும்படி தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாக காணப்பட்டான். நீங்க காணப்பட்டீங்களா? அதுதான் இங்க இப்போ, அதுதான் சபை. அதுக்குதான் நான் முதலியா ஆரம்பம் சரியா ஆரம்பிச்சேன். சார் அது போதகர் வேலை சார் அப்படின்னா நீ பேப்டிஸ்ட் சபையிலே இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். பேப்டிஸ்ட் சபையில எல்லாருமே போதகர்கள், அதுதான் அதனுடைய உண்மை கோட்பாடு. Everyone is called to be a priest. ஆக எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சமுதாய சீர்கேட்டினாலே, அக்கிரம செயல்களினாலே மக்களுடைய இருதயம் குருடாக்கப்பட்டு பாரம்பரியம் என்பதிலே ஒரு மாய்மாலமான மத பின்பற்றுகளாக மாறி போனார்கள். எஸ்ரா அவர்களுக்காக மன்றாடுகிறான். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்திலே ஆண்டவருடைய குற்றச்சாட்டை நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்களோ எனக்கு துரோகிகளாக கலகம் பண்ணினார்கள். மல்கியா 1:6 படிங்க. மல்கியா 1:6 இது மாதிரி நிறைய படிச்சிருக்கலாங்க, நேரம் ஆயிடுச்ச. நான் உங்கள் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று தேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எஸ்ரா கதறுகிறான், ஆண்டவரே நாங்கள் 14ஆம் வசனத்தில் அருவருப்புகளோட ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும், ஆண்டவரே நாங்கள் குற்றவாளிகள், எங்களுடைய பாவமான பரியந்தம் எற்றினது, நாங்கள் உம்முடைய நீதிக்குரியவர்கள், உம்முடைய தண்டனைக்குரியவர்கள், ஆனால் உம்முடைய தண்டனையிலிருந்து எங்களை கிருபையாக நீர் காத்திருக்கிறீரே, எங்களை பாதுகாத்திருக்கிறீரே என்று அங்க எஸ்ரா அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7 முதல் 12 வசனங்களிலே. ஆக தேவனுடைய கிருபைக்கு எதிராக, இரக்கத்துக்கு எதிராக, அவருடைய நீடிய பொறுமைக்கு எதிராக ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் தொடர்ந்து செல்லுமானால் தேவனுடைய தண்டனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எஸ்ராவின் ஜெபத்திலே மெய்யான முதலாவது குற்றத்தை அங்கீகரிக்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம். சின்சியாரிட்டி ஆஃப் அக்னாலஜிங் த சின். கடவுள், பரிசுத்த கடவுள், அன்புள்ள கடவுள் உங்களிலும் என்னிலும் பார்க்க விரும்புகிற இருதயம், பாவத்தை அங்கீகரிக்கிற இருதயம். தாவீதை போல, தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், கெட்ட குமாரனை போல, தகப்பனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தேவ என்னை மன்னித்தருளும். தேவ இரக்கத்துக்காக கெஞ்சுதல், பாவ மன்னிப்புக்காக தேவனிடத்திலே தாழ்த்துதல், பாவத்தை உணருதல், உணர்ந்து அறிக்கை செய்தல், பாவ மன்னிப்புக்காக கெஞ்சுதல், தேவனுடைய தயவு நம்மை மீட்கும்படியாக காக்கும்படியாக கர்த்தரிடத்திலே தாழ்த்துதல். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் படி அல்ல, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் ஆலயங்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். மெய்யாகவே தேவனுடைய ஆவி என்னை நடத்துகிறாரா? என்னை பரிசுத்த பாதையிலே வழி நடத்துகிறாரா? கிறிஸ்துவாகிய என் இரட்சகரை மகிமைப்படுத்த அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியே என்னை நடத்துகிறாரா? என் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் பரிசுத்தப்படுகிறதா அல்லது நிந்திக்கப்படுகிறதா? கிருபையை விருதாவாய் பெறாதிருங்கள் என்று நாம் எச்சரிக்கப்படுகிறோம். மனம் திரும்ப ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். ஆண்டவரே உமக்கு விரோதமாக, ஆவியானவரே உமக்கு விரோதமாக, தேவனே உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக, பொதுவாக அல்ல, குறிப்பாக அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி பரியாசத்துக்கு உரியதாக அல்ல, பரிசுத்தத்துக்கு உரியதாக அது எனக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அன்பின் ஆண்டவரே,
என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவரே, இந்த காலை வேளையிலும் எங்கள் பாவம் கழுவப்படும்படியாக, எங்கள் குற்றம் நீங்கும்படியாக, எங்களுடைய குற்ற மனசாட்சி எங்களிடத்திலிருந்து நீக்கப்படும்படியாக உம்முடைய கல்வாரி இரத்த தண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். நீரே எங்களை கழுவி அருளும். இந்த பரிசுத்த உடன்படிக்கைக்கு நாங்கள் அபாத்திரர்களாக போகாத படிக்கு நாங்கள் மனம் திரும்புதலின் கனிகளோடு, பரிசுத்தத்தின் கீழ்ப்படிதலோடு அதிலே பங்கு கொள்ள ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.